கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அரிசி ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகலாம் வைக்கணுங்கிறதுல கரைச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்குது. அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், ஒரு வாழைப்பழம் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கணும்ல அதை வடிகட்டிட்டு இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை 1 மணி நேரம் புளிக்க வச்சுட்டிங்கன்னா அப்பம் சுடுறதுக்கு சூப்பராக வருங்க. தோசை மாவு பதத்தில் இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்பம் வந்து சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது அதில் ஒரு கரண்டி அப்பம் மாவு கோரி விடுங்க. இது நல்லா அழகாக இந்த மாதிரி பந்து மாதிரி மேலே எழும்பி வரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடலாங்க. இப்போ கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் லைட்டாக கிறிஸ்பாகவும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.